அண்ணே என்னன்னா, இது இன்னொரு புது சைட்டுக்குண்ணே. அதுவும் வேலை முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெளியிலேயே பாத்ரூம் வச்சுருக்காங்கண்ணே, படிக்கட்டு கீழேயே. அதனால் அங்கன ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுட்டோம். அப்புறம் எப்பயும் போல் டோருக்கு பின்னாடி வந்து நம்ம எம்சிபி பாக்ஸ் வச்சாச்சுங்கண்ணே, ட்ரிப்பர் பாக்ஸு. அதுக்குரிய கண்ட்ரோல் எல்லாம் இங்கே வச்சாச்சு. ஹால் எல்லாம் பாருங்கண்ணே, மேலெல்லாம் கலர் லைட் தான் வேணும்னு சொன்னாங்க வீட்டுக்காரங்க. அதனால் எல்லாமே கலர் லைட் போட்டு விட்டாச்சு. சென்டரில் வந்து ஒரே ஒரு ஃபேனுங்கண்ணே, காலிங் பெல்லு, சைடில் ஸ்பீக்கர் லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. அதே மாதிரி டிவிக்கும் கொடுத்துட்டோங்கண்ணே. ஒரு அண்ணே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டிவி கிட்ட வந்து ஏன் சுவிட்ச் அங்கனே வச்சுருக்க, அதை இங்கே தள்ளி வச்சுருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் எல்லா சைட்லேயுமே அப்படி தானே வைப்பேன். இந்த ஒரு சைட்டில் மட்டும் அவங்க அங்கனே வைக்க சொல்ல வச்சாங்கண்ணே, எங்களுக்கு தனியாக வேணான்ட்டாங்க. அடுத்து வந்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்லேயும் உள்ளே நுழைஞ்சோடனே சுவிட்ச் பாக்ஸ் வச்சாச்சு. ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃபேனு, ஹோல்டரு, ஏசி பாயிண்ட்டு எல்லாமே வச்சாச்சு. அங்கே 2 வேணான்ட்டாங்கண்ணே, அதனால் ஏசிக்கு மட்டும் அங்கே லைன் கொடுத்துருக்கோம், ஒரு சார்ஜ் போடுறது மாதிரி. அடுத்து வந்து இன்னொரு பெட்ரூமுங்கண்ணே. இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான். உள்ளே நுழைஞ்ச உடனே சுவிட்ச் பாக்ஸு, லைட்டு, ஃபேனு, ஹோல்டரு, ஏசி. இதுக்கும் ஏசி பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துட்டோங்கண்ணே. 2 பெட்ரூமுமே கொடுத்துட்டோம். அடுத்து வந்து கிச்சனு. கிச்சன்லேயும் உள்ளே நுழைஞ்சவொடனே பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடு சுவிட்ச் பாக்ஸ் வச்சாச்சு. அது வந்து ஆரோக்கு கொடுத்துருக்கோங்கண்ணே. சிம்னி எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டியூப் லைட்டு. இது மிக்ஸி கிரைண்டருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால் அந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து அங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுட்டோன்னே. என் வேலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்கண்ணே.